அடுத்த அண்மை செய்தி, ஏழுமலையான் திருக்கோயில் பிரம்மோற்சவம் ஆந்திர அரசு சார்பில் தற்போது மரியாதை வழங்கப்படுகிறது. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆந்திர மாநில அரசு சார்பில் மரியாதை வழங்கப்படுகிற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. ஏழுமலையான் பிரம்மோற்சவம் ஆந்திர அரசு சார்பில் மரியாதை. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆந்திர மாநில அரசு சார்பில் மரியாதை வழங்கப்பட்டது. இது தொடர்பான காட்சிகளை நீங்கள் பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏழுமலையான் பிரம்மோற்சவம் தொடர்பான செய்தி. திருப்பதி ஏழுமலையான் திருக்கோயில் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆந்திர மாநில அரசு சார்பில் மரியாதை வழங்கப்பட்டது என்ற செய்தி அண்மை செய்தியாக வந்திருக்கிறது. அதன் காட்சிகளை தற்போது பார்த்து கொண்டிருக்கிறீர்கள். ஏழுமலையான் திருக்கோயில் பிரம்மோற்சவம் ஆந்திர அரசு சார்பில் மரியாதை. இது தொடர்பான தகவல்களுடன் நம்முடன் இணைகிறார் குமுதம் செய்தியாளர் கிரண். கிரண், உங்கள் தகவல்களை தரலாம். வணக்கம் மோகன்ராஜ். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழா கொடியேற்றத்துடன் தொடங்கியது. இதில் சிறப்பு அம்சம் என்னவென்று பார்த்தால், பிரம்மோற்சவ விழாவில் ஆந்திர மாநில அரசு சார்பில் முதலமைச்சர் ஏழுமலையானுக்கு பட்டு வஸ்திரங்களை வழங்குவது வழக்கம். அந்த வகையில் இந்த ஆண்டு திருப்பதி ஏழுமலையான் பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு ஆந்திர மாநில அரசு மரியாதை வழங்கப்பட்டது. அதில் ஆந்திர மாநில முதல்வர் சந்திரபாபு நாயுடு குடும்ப உறுப்பினர்களுடன் திருமலைக்கு வருகை தந்து பட்டு வஸ்திரம் சீர்வரிசைகளுடன் கூடிய அரசு மரியாதையை வழங்கியுள்ளார். ஆந்திர முதல்வர் வருகையொட்டி திருப்பதி திருமலை பகுதியில் பலத்த பாதுகாப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மேலும் பிரம்மோற்சவ விழாவை காண வரும் பக்தர்களுக்கு திருப்பதி தேவஸ்தானம் சார்பில் 16 வகையான சிறப்பு உணவுகள் வழங்கப்பட்டு வருகிறது. மேலும் மாட வீதிகளில் வாகன சேவையை காணும் வகையில் 35,000 பக்தர்களுக்கு 45 நிமிடத்திற்கு ஒரு முறை மாற்றப்பட்டு அனைவரும் வாகன சேவை காணும் வகையில் ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. மாட வீதிகளுக்கு வெளியே உள்ள பக்தர்கள் வாகன சேவையை பார்க்கும் வகையில் 36 இடங்களில் பெரிய திரைகள் மூலம் தற்போது பிரம்மோற்சவம் ஒளிபரப்பப்படுகிறது. பிரம்மோற்சவத்தை முன்னிட்டு வருகிற 2ஆம் தேதி வரை அனைத்து விஐபி தரிசனங்களும் ரத்து செய்யப்பட்டுள்ளது. தினமும் 60 டன் பூக்களை கொண்டு சுவாமிக்கு மலர் அபிஷேகம் நடத்தப்படும். மேலும் 29 மாநிலங்களைச் சேர்ந்த 229 கலை குழுவினர்கள் தற்போது கலை நிகழ்ச்சிகளை நடத்தி வருகின்றனர். திருப்பதி ஏழுமலையான் கோவிலில் வருடாந்திர பிரம்மோற்சவ விழாவை முன்னிட்டு தேவஸ்தான நிர்வாகம் சார்பில் பல்வேறு சிறப்பு ஏற்பாடுகள் செய்யப்பட்டுள்ளது. மோகன்ராஜ். கிரண், தகவலுக்கு நன்றி.